हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं वारिस के इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। लगता है कोई बड़ी बिजनेस डील चल रही है, ऐसा लग रहा है ना, काइंड ऑफ सीन। मुझे तो लग रहा है कोई डॉन आया है। हाँ, वैसा ही सीन लग रहा है। ओ, ओ ओ, सच में डॉन ही आया है। प्रकाश राज इंडस्ट्री सर की के। एंट्री कमाल है भाई। சார் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், இது எவ்வளோ பெரிய ஜெயபிரகாஷ் டீல்னு உங்களுக்கு தெரியும். யாரை தாண்டி உங்ககிட்ட வராம இது பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இது டீல் மட்டும் இல்ல, 30 வருஷம் வெறி. நான் கண்டிப்பா முடிப்பேன் சார். தேங்க்யூ. 30 साल का ऑब्सेशन है बोलते भाई, कुछ तो होना चाहिए। माइन है क्या? माइन टाइप लग रहा है, या फिर हो सकता है कंस्ट्रक्शन का काम है। Hi everyone, how are you guys? Hello Mr. Gautam. You seem to have a तो ये जगह वहां पे है। वो जो हाँ, वही तो मैं सोच रहा हूँ। हो गई शायद डील। डील हो गई है। तो कंपनी का नाम भी जयप्रकाश ரெண்டு ही நாள்ல है। இந்த டீல சைன் பண்ண போறோம். ஓகே சார். இத சைன் பண்ண உடனே பெருசா இந்த நியூஸை பிளாஸ்ட் பண்ணணும். எஸ் சார். இது யாருக்கு போய் சேரணுமோ அவனுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே சார். பட் அது வரைக்கும் இத பத்தி ஒரு சத்தம் வெளியே போக கூடாது. ओह, யா तो इसको सेम टाइम शक भी है कि इन सब पे नजर रखने को भी बोल रहे हैं। என்ன போன மாசம் தானே எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். அதுக்குள்ள ஸ்ட்ரைக்னா என்ன அர்த்தம்? என்ன ஸ்ட்ரைக்கு காரணம் தேடுறீங்களா? எவ்வளவு டிமாண்ட் வைப்பீங்க? இது ஏன் டிமாண்ட் இல்ல, ஒர்க்கர்ஸோட டிமாண்ட். நீ தானே யூனியன் லீடர், वर्कर डिमांड। நீ தானே புரிய வைக்கணும். ஹலோ, உங்ககிட்ட வர வேண்டிய மைன்ஸ் டீல் இப்போ ஜேபி கிட்ட போகுது. எஸ், இன்னும் 2 டேஸில் சைன் பண்ணுறாரு. ओ भाई साहब, ये तो बात तो है ये ही है। हाँ, तो ये Yo, टेंडर even के बारे में ही Alexa- है कि किसको वो डील मिलेंगी। इस चीज पे सारी चीजें डिपेंड करती है। இந்த மாதிரி எந்த காரணமும் என் காதுக்கு வரக்கூடாது. இந்த ஏரியால நல்லா டீப்பா தோண்டுங்க. ओ ओ, என்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. ஓகே சார். किसी डील के बारे में சொல்லு. யூ கேன் ஃபர்கெட் த $3 billion மைன்ஸ் டீல். ஜேபி அதை முடிச்சிட்டாரு. सबको हाँ। सबको पता चल रहा है वहां पे कि क्या क्या चल रहा है करके। उस डील के पीछे बहुत से सारे पता लोग था, हैं। हाँ, हाँ, बहुत सारे लोग एग्जैक्टली हैं। वैसे ही चल रहा है। और सबके पास एक हेलीकॉप्टर तो है ही, मतलब बहुत चॉपर। बड़ा बिजनेस है, चॉपर। ये भी है हम्म, पाटिल। पार्टी दिग्विजय पाटिल। बहुत बड़ी स्टार कास्ट है यार, मतलब स्टार्टिंग में कितने पहचान के लोग दिख गए। तो चाय का थमन कप का दारू के music। कप में बदल। थमन का म्यूजिक है। वाह, जयप्रकाश। சார் ஒரு பேட் நியூஸ் சார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக பரிமாற்றமான 3 பில்லியன் மதிப்புள்ள சுரங்க ஒப்பந்தத்தினை ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கைப்பற்றியது. राजेंद्र ग्रुप को दे दिया। இந்தியாவிலேயே இது மிகப்பெரிய சுரங்க ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றுவதற்காக இந்தியாவின் மிகப்பெரிய பல நிறுவனங்கள் போட்டியிட்டன. அதில் ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் ஒன்று. இந்த பலத்த போட்டியின் மத்தியில் ஓர் இரவில் ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஹலோ யாரு? ஃப்ரெண்டு, फ्रेंड। கேம் நல்லாவே ஆடுற ஜேபி. கடைசி வரைக்கும் பாலை காலிலே வச்சிருக்க, ஆனால் கோல் மட்டும் அடிக்க மாட்டேன்ற. கேமில் கோல் தான் முக்கியம். என்ன ஒரு தடவையாச்சும் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. सब चेंज हो गया उन्होंने ना? मुड़ी ला ला। डील भी चली गई हाथ से। என்ன ஜெயிக்கணும்னா ओ முதல்ல என் 2 பசங்களையும் ஜெயிக்கணும். टू सन्स को डिफीट करने। ओ भाई साहब, तो ये दोनों अच्छा, बेटे हैं। हाँ, ये அவங்கள दोनों। தாண்டி தான் நீ என் கிட்டே வர முடியும். லைஃப் ஃபுல்லாக ட்ரை பண்ணாலும் அது ஒன்றால முடியாது. ओ भाई साहब, ஜேபி,
Don't ever try to touch my identity again. चुनौती In business, always be alert. நல்ல வேட்டைக்காரனுக்கு கண்ணில் மண் விழுந்தாலும் கண்ணை திறந்தே தான் இருக்கணும். இல்லைன்னா दोनों बेटे के। அவனை வேட்டையாடிடுவாங்க. हंटर विल बी हंटेड। अभी तक इस सीन में विजय सर का कहीं पे भी ताल्लुक नहीं है। कुछ तो होना चाहिए। वांशी का मूवी है ये। ओ भाई साहब। ஹலோ சார் நைஸ் டு see you. Nice to see you. Sir, please, வாங்க. வெல்கம் மிஸ்டர் கௌதம். Hi, sir. வெல்கம். यही तो इनसे ही तो डील की थी ना। என் பெரிய பையன் ஜெய். Hi, sir. Hi. ஆர்த்தி ஜெய்ஸ் wife. வணக்கம். ரியா ஜெயோட பொண்ணு. ரியா சுதா சுதா என் ஒய்ஃப். அந்த குட்டீஸ் அஜயோட பசங்க. जय और अजय। Hi. திஸ் இஸ் மை ஃபேமிலி. And I am his one and only friend. ஏன்னா என்ன தவிர இவனை வேற யாராலையும் பொறுத்துக்க முடியாது. இஸ் மை பெஸ்ட். டாக்டர் அனந்த பத்மநாபன். பத்தியா நானும் ஃபேமஸாக இருக்கேன்ப்பா. ஹலோ சார். நீங்க மறுபடியும் கிச்சன் மாவு மறந்துட்டீங்க. கிச்சன் மாமா டீ கேக்கும்போது ஞாபகம் வச்சு ओ भाई साहब, तो ये हमने विजय सर की मूवी में कितनी बार इनको देख लिया है। फेमस कैरेक्टर है भाई साहब। हाँ கிரேட் சார். இந்த காலத்தில் கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ஒரு ரேர் சாய். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் 2 பசங்களை தான் ஃபேமிலின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கடைசி பையனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. यंगेस्ट आई थिंक वही उनका விஜய். जय अजय और विजय। जय अजय और विजय तो ऐसी चीज है वो। तो इनको बेसिकली 3 लड़के हैं। பத்தி நான் பேசுறதில்ல. तो उनके साथ कुछ இப்போதான் எனக்கு இன்னும் கியூரியஸாக இருக்கு. நான் இது ஒரு ஃப்ரெண்டாவோ வெல்விஷராவோ கேட்கல, ஒரு இன்வெஸ்டராக கேட்குறேன். உங்கள் ஃபேமிலி ஈக்குவேஷன்ஸ் என்ன, நாளைக்கு ஃபியூச்சரில் என்ன லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? हाँ ये बात भी सही है। ஆமா, அந்த பேர்ல ஒருத்தன் இந்த வீட்டில் இருந்தான். என் வழி அவனுக்கு பிடிக்கல, அவன் வழி எனக்கு பிடிக்கல. இப்போ அந்த பேருக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மதமா இல்லை. तो कुछ तो है। அவர் எங்க இருக்காருன்னு கூட बीच தெரியாது. बनती नहीं। அவன் இருக்கானானே தெரியாது. ओ ये तो तो कुछ ये भी नहीं इनके जानते। साथ वे में भी नहीं है। मुझे लगा था ये यहीं पे रहते होंगे शायद, लेकिन इक्वेशंस बनते नहीं होंगे। हाँ, ये तो अपनी मस्त लाइफ जी रहे हैं। ये तो कितने अच्छा ख्वाहिश होती है। अब समझ में आया। पैसे से सब कुछ नहीं खरीद सकते, वो काइंड ऑफ फिलॉसफी है। ये तरीका शायद उनको पसंद नहीं हाँ आता इनके इसीलिए रहने तो वो इक्वेशंस जो है वो मिलते नहीं है। ओ भाई साहब, कहाँ पे बाइक लेके गए तुम देखो। ओ भाई साहब, और ये है सीएम ऑफ तमिलनाडु विजय सर। तो इनको बेसिकली घूमने का शौक है, ट्रैवल करने का बहुत ज्यादा और शौक है। इनके जीने का तरीका शायद इनके फादर को फादर को पसंद नहीं है। என்னம்மா ஃபோன்லாம் பண்ற? வில்லன் வீட்டில் இல்லையா? தன்யவாத். என் புள்ள கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னடா பயம்? எங்கடா இருக்க நீ? உன் புருஷன் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில். இதெல்லாம் நல்லா சொல்லு, ஆனா எங்க இருக்கிறான்னு மட்டும் சொல்லிடாத. அம்மா எல்லா இடமும் நம்ம இடம்தான். சரி அதெல்லாம் விடு, உன் செக்கப்லாம் ஒழுங்கா ओ भाई साहब, அக்கா अक्का अब देखो, अभी बोल रहे थे कि डरती नहीं है करके, लेकिन अभी कह रहे थे मैं क्यों डरूं अपने बेटे से हाँ बात। वही तो। வில்லன் என்ட்ரி போடு. मुंबई
अच्छा ये मुंबई में है क्या? Hello everyone, welcome to Startup India. India full Startup startup India. ideas present பண்ற இந்த சமத்துல இப்போ நம்ம பார்க்க போறது one of our country's best startup ideas. சிட்டிஸ்ல இன்னைக்கு எல்லா ஃபுட்டுமே ஒரு கிளிக்ல வீட்டுக்கு வந்துரும். ஆனா சிட்டியை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டிராவல் பண்ணும்போது அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்ட ஒரு ஆப் வந்திருக்கு. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு अच्छा பார்த்தீங்கன்னா पर्टिकुलर நம்ம स्पेशलिटी cook பண்ற ஃபுட் ரோட்ல போகும்போது மட்டும் இல்லங்க, ட்ரெயின்ல போகும்போது கூட நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நம்ம கோச்ல நம்ம सही है seatல சுட சுட வந்து சேரும். And the man behind this brilliant app is Mr. Vijay Rajendran. विजय राजेंद्र तो बहुत अच्छा ऐप बनाया यार इन्होंने, मतलब है तो सही यार, इनके पास दिमाग तो है। तरीका थोड़ा डिफरेंट है Hello काम Mr. करने Vijay Rajendran. யூ கேன் கால் மீ விஜய்மா. Okay Mr. Vijay. எப்படி இந்த அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? நேரம், பயணம், பசி, இது மூணுலேருந்து மனுஷனால் தப்பிக்கவே முடியாது. இந்த மூணையும் வச்சு தான் நான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கேன். Hello Mr. Vijay. ஹாய். This is Monisha from Investors Magazine. ஐடியா நல்லா இருக்கு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன? தெரியாது, அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். ஆனால் ஒன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தனிப்பட்ட ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, தனக்கே சாப்பாடு இல்லைனாலும் அடுத்தவன் வயிறு நிறையணும்னு நினைக்கிறவனுக்காக. Thank you. ओ आंसर्स काफी स्मार्टली दे ஃப்ரம் சென்னை மினிட்ஸ். ஹாய். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்தியாலே உங்க அப்பா தான் பெரிய பிசினஸ் ஆச்சே. हाँ सही बात है, मुझे लगा ही था कि ऐसा क्वेश्चन तो करेंगे कोई ना कोई। இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அது அவர் அடையாளம், இது ஏன் அடையாளம். ओ தட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ், திஸ் இஸ் மை பிஸ்னஸ். माय बिजनेस। ஓ, அப்போ உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனைங்கிறதெல்லாம் உண்மைதானா? That is none of your. ओ भाई गाली दे रहे थे, अब भी गाली देने वाले थे। business. I'm done. Sorry guys. तो गुस्सा तो आता है यार उन्हें, मतलब कामनेस तो है थोड़ी, लेकिन ऐसा नहीं कि गुस्सा नहीं आता माय है उनको। फूड नाम का ऐप। और जब भी उनका नाम उनके पिता से, बिजनेस से, उनके उनसे जोड़ा जाता है ना, तो वो वहां पे उनका टेम्पर लूज तो होता है। 7 years 7 year ago क्या Thank हुआ you for था? coming. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு. மை யங்கஸ்ட் சன் விஜய் ओ ஹார்வர்ட்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கான். விஜய் வா. काफी डिफरेंट लग रहे எனக்கு हैं। ஹார்வர்ட்ல படிக்கணும்னு கனவு இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா என்ன மாதிரி பணக்காரர் இல்லையே. பட் விஜய் இஸ் லக்கி தட் வே. ओ உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என் பையனுக்கும் தான். நாளையில இருந்து என் 2 பசங்களை மாதிரி விஜயும் ஃபேமிலி பிசினஸ்ல ஜாயின் பண்ண போறான். ओ उसके उसको उसकी मर्जी भी But नहीं one पूछी। thing, ஹார்வர்ட்ல படிச்ச காரணத்துக்காக மட்டும் இந்த கம்பெனியோட வாரிசு ஆயிட முடியாது. तो कुछ तो இந்த कंडीशन கம்பெனியை रखी है। யார்ட்டையாச்சும் ஒப்படைக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியணும். என் 3 हाँ பசங்கள யார் அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய அடுத்த வாரிசு. ओ भाई साहब, तो इनके बीच ही एक कंपटीशन शुरू हो चुका है, तो ये इनको पसंद नहीं आ रहा என்ன है। ராஜ், ஃபேமிலியை பிசினஸ் மாடல் ஆக்குறியா? Yes, it is the survival of the fittest, isn't it? ठीक है, बिजनेस पॉइंट ऑफ व्यू से तो ठीक है। விஜய் பேசு. Go on. வணக்கம் 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 வணக்கம். இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல. அவருக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் அவருக்கு திருப்பி கொடுக்கணும்ல சர்ப்ரைஸ். என்னைக்குமே நான் எங்க அப்பாவோட பிசினஸ்க்குள்ள வரப்போறதில்ல. ओ भाई साहब, क्लियरली उसको रिजेक्ट कर दिया। कंपटीशन तो इन दोनों के बीच में ही रहेगा। நான் எவ்வளோ லக்கினா சொந்த ஃபேமிலியாவே பிசினஸ் மாடலா ட்ரீட் பண்ற ஒரு அப்பா கிடைச்சிருக்கிறாரு. அவருக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நான் யார்கிட்டயும் என் தகுதியை தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மட்டுமே தெரிஞ்சா போதும். அப்புறம் तो இன்னொரு इसने விஷயம், सबके सामने उसे என்னோட क्रॉस किया। क्रॉस कर दिया। நான் ஹார்வர்ட் போனேங்கிறத பாவம் அவரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. பாய். ओ भाई साहब, तो डिसरिस्पेक्ट ही होगी उनके हिसाब से। What was that? அப்புறம்
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏன் விருப்பம் என்னன்னு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஏன் லைஃப் டிசைட் பண்ணுவீங்க? என்னடா எக்ஸாக்ட்லி. கேட்டு தானே? டேய் என்னடா பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல்ல? நல்லா தெரியுது. இந்த 2 பொம்மைங்களோட ஓனர்கிட்ட. டேய் இந்த பிசினஸை விட்டுட்டு போய் என்னடா பண்ண போற? அவனுக்கு ஏதோ ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கான். ஸ்டார்ட் அப்பா? கோட்டையை விட்டுட்டு கூரையை கட்ட போறியா? அதுக்கு ஏன் படம் தானே வேணும்? ये கடைசி लोगों को வரைக்கும் पसंद நான் नहीं आता சொல்றது कि உங்களுக்கு बच्चा अगर புரியாதுல்ல? कुछ अलग करना चाहता है तो वो நீங்க एक्सेप्ट ही नहीं कर உருவாக்குன पाते। உலகத்துல நீங்க மட்டும் தான் Exactly. இருக்கீங்க. ஆனா என் உலகத்துல நான் எல்லாரோடையும் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம உங்க கோட்டை தான் கூற மாதிரி தெரியும். ओ भाई साहब, तो ये हुआ था। என்னோட உலகத்துல உங்க கரன்சிக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அடுத்து உங்க பிசினஸ் ஐடியாவுக்கும் என் லைஃப் ஐடியாவுக்கும் சிங்கே ஆகல. बात तो सही कही उन्होंने। அப்ப இங்க என்ன பண்ற? அவுட்! ओ भाई Get साहब, out of my house! सीधा निकाल दिया उन्होंने। தேங்க்யூ 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 இந்த வீட்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு. ओ भाई साहब, तो उनको फ्रीडम की तरह लग रहा है। हाँ, सही है, सही है। अपने घर से निकल जाना। விஜய், எங்கடா போற? இது நம்ம வீடுடா. நான் இருக்கேன்ல இங்க. மா இது அவரோட வீடுமா? உன் இடம் சமையக்கட்டு மட்டும்தான். அங்கேயும் நீ அவர் சொல்றதை தான் சமைக்கணும். டேய் இருடா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? ओ भाई साहब, तो वो जानती तो है कि उनकी बातों में वजन है, लेकिन वो रोकना भी चाह रही है सेम टाइम। अपने पिता से दूर हो गए, बगावत कर लिया बगावत देखते कर दी हुए। उन्होंने। என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு? அது இன்னும் 1.5 மாசத்துல உங்க 65வது பிறந்த நாள் வருது இல்ல? अच्छा, அதுக்கு இல்ல அப்போ 60ஆம் கல்யாணம் பண்ண கூட நீங்க விடல. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பண்ணா குடும்பத்துக்கு நல்லதுன்னு ओ சிதம்பரம் ஜோசியர் சொன்னாரு. இந்த ஃபங்க்ஷன் நடத்தினா உன் சின்ன பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான்னு கூட ஜோசியர் சொன்னாரா? तो वो समझ वो गए। समझ गए बच्चे को बुलाने। ஜென்மத்தில் நடக்காது. इनके लिए उनका स्टेटस और वो वैल्यूज बहुत इंपॉर्टेंट है। இப்போ यही चीज கவர்மெண்ட் लग रही அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டெண்டர் இந்த மைன்ஸ்க்காக தான். அண்ட் இட் ஹஸ் காட் அ கிரேட் பொட்டன்ஷியல். நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஆனா இதுக்கு நிறையவே காம்படிஷன் இருக்கு. எஸ் சார். ஜெயபிரகாஷ் ஆல்ரெடி இந்த டெண்டரை வின் பண்ணுறதுக்காக ஒரு கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. நீ என்ன கோட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதோட 25% அதிகமாகவே கோட் பண்ண. அப்படி பண்ணா நம்ம ப்ராஃபிட் அடிபடும். இது ப்ராஃபிட் சம்மந்தப்பட்டது கிடையாது, है। ओ நம்ம ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்டது. அதுக்கு விலையே கிடையாது. इसीलिए वो उसमें कूदे थे। நீ அந்த ஐடென்டிட்டி என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. ये एक्टर 6 कौन மாசம் सी கோர்ட்ல मूवी? யூனியன் பிரச்சனை இருக்கு. हाँ, சேர்ந்து मैं भी வந்து सोच रहा हूँ, यही चीज என்ன मैं भी பண்ணிட்டு सोच இருக்க? இல்லப்பா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணாத, செய். हम्म, இனிமே நான் அதை பார்க்கக்கூடாது. एक्चुअली इन्होंने अपने बच्चों को सिर्फ प्रेशराइज करके रखा हुआ है। एग्जैक्टली। வீட்டுக்கு वர சொல்லுங்க. और वो काफी सिमिलर लग रहे हैं उनके जैसे, उनके बेटे ही लग रहे இந்த டெண்டர் நம்ம ஜெயிச்சே ஆகணும். हैं। उनके लिए विन ये करना बस बहुत उनके जरूरी है। हाँ में हाँ मिलाते हैं, एग्जैक्टली। इसीलिए वो अच्छे बच्चे हैं उनके लिए। என்ன டாக்டர் டெய்லி அவ்வளோ பேஷண்ட் வெயிட் பண்ண வைக்கிறேன், ஒரு நாள் எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? நீ சொன்ன எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, மருந்து கிருந்து கொடுத்துறாத. ஒரு மருந்து கடையே இருக்குது இந்த வீட்டில். ओ भाई साहब, कुछ तो बात है। என்னடா अभी ஆச்சு? भी। நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. என்ன சந்தேகப்பட்ட? உன் டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. क्या? உனக்கு பேன்க்ரியாட்டிக் கேன்சர். ओ भाई साहब, இட்ஸ் a very dangerous cancer.
पूरी लाइफ एक रिजल्ट में चेंज कर दी भाई साहब। என்னடா சொல்ல வர? நான் சாக போறேனா? फोर्थ Fourth स्टेज है stage. तो अभी कुछ नहीं हो सकता। இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு எனக்கு? 8 மாசம், 10 மாசம். ஏய், சுதாக்கு சொல்லிட்டியா? नहीं, वो डायरेक्ट इनको ही बताने आए हैं। சொல்லிடாதடா. ஒன்னையும் என்னையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ओके इनके पास 8 से 10 महीने का वक्त है और ये 7 महीने पहले की स्टोरी है। हाँ, मतलब इनके पास मैक्सिमम अभी एक एक खाद एक या दो 3 दो महीने एक से 3 உன்னை महीने இப்படி பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. நீ உடைஞ்சா நானும் உடைச்சிருவேன்டா. अगर आपका सबसे ज्यादा सपोर्ट जो करते जिस तरह उनको बहुत सदमा पहुंचा इस न्यूज से। भाई साहब क्या सीन है। अभी मुझे लगता है उनको लाइफ की वो रियलिटी देखने वाली है इन दिनों, शायद वो जो कभी इतने देख नहीं सालों से। सके, है ना। वो चेंज, सडन चेंज आ गया है उनमें। ஏதோ கேட்டல? என்னது? அதான் அந்த 60ஆம் கல்யாணம். ஆமா. அது பண்ணு. ओ என்ன திடீர்னு? ஏன் क्योंकि लास्ट पर भी हो திடீர்னு सकता है சொல்லக்கூடாதா? हम्म, பண்ணலாம். लेकिन वो समझ नहीं पाई कि उन्होंने डिसीजन लिया क्यों। மம்மி சொல்லுமா. டேய், அப்பா ஒத்துக்கிட்டார்டா. எதுக்கு? 60ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. யாரோட? டேய், ஓ சாரி. இல்ல, இவ்வளவு தெரிஞ்சு மறுபடியும் அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்றியே, அதான் கேட்டேன். சரி, அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நீ வரணும் இல்ல? ओ भाई साहब, அம்மா, तो वो नहीं चाहते कि वो अटेंड करें। அதெல்லாம் தெரியும்ல. அந்த வீட்டுக்குள்ள என்னால திரும்ப வர முடியாது. ओ 7 வருஷம்டா. सात 7 வருஷம் ஆச்சு நீ இந்த வீட்டை விட்டு போய். ஒரு அம்மாவுக்கு தம் பிள்ளைய இத்தனை வருஷம் பார்க்கலன்னா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? உன் முகம், உன் சிரிப்பு எல்லாமே மறந்துருமோன்னு பயமா இருக்குடா. திரும்பி பார்த்தா நம்ம குடும்பமா எதையுமே கொண்டாடினதில்லை. तो चाहते एक बार तो भी ये फंक्शन होगा। இதுவே என் வாழ்க்கையில நடக்கிற கடைசி ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். ओ எனக்காக ஒரு தடவையாவது வந்துட்டு போட. शायद वो उन्हें आना चाहिए क्योंकि उनके लिए भी वो लास्ट टाइम ही होने वाला है। புரிஞ்சுது. நீ வரமாட்டே. சரிடா. அம்மா, घर बड़ा सही है। बहुत सही। शायद वो आए हैं। ये ओ भाई साहब, कितना नॉर्मली आए हो, इतने उनके खुद मन के तो ही नहीं घर था में। बट उनके माँ के लिए आना पड़ा उन्हें। एग्जैक्टली। யார் சார் நீங்க? ओ भाई साहब, वो ஏண்டா கத்துற?
वो पहचान भी नहीं रहे क्या? யாருடா? விஜய் தம்பி வந்துட்டாருமா. क्या आंखों में खलते हैं क्योंकि उनको अभी भी सच्चाई नहीं पता है। ये शायद थोड़ी उनके साथ अच्छे से बिहेव कर ले. हो सकता है। ரியா டேய் இது யாரு ஞாபகம் இருக்கா? ரியா அப்ப சின்ன குட்டி உன் சித்தப்பாடி. ओ भाई साहब, कोई भी उनसे अच्छे से बिहेव नहीं कर रहा है भाई यहाँ पे। நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு பிடிச்ச சுள்ளியும் பண்ணி வைக்கிறேன். போட. அப்போ இந்த வீட்ல இருந்து ஒரு ஃபோன் காலுக்கு தான் 7 வருஷம் சீனு. பெருசா பேசிட்டு போன, ஜீரோவா போன, ஜீரோவா வந்திருக்க. இதுக்கு அவ்வளோ பேச்சு அன்னைக்கு. என்னண்ணா 7 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையிலையா? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்களை நான் மிஸ் பண்ணாம இருந்ததே இல்லை. நான் அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன், எல்லாரும் இந்த வீட்டில் என்ன அவ்வளோ இருக்கிறீங்க. நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுண்ணா. டேய், நான் வேணும்னு சொல்லடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நாங்களும் உன்னை இங்க மிஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தோம் தான் நினைக்கிறேன். बताता नहीं है कोई भी. ஐயோ அண்ணா, நான் 2 சென்டிமெண்ட் டைலாக் எப்படி மண்ண கவரேன்? 7 வருஷம்லாம் இல்லை, ஒரு செகண்ட் கூட உங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. ओ भाई साहब, என்ன நான் எதுக்கு வந்தேன்றது தானே உன்னோட பயம். உன் சொத்துக்காகலாம் நான் இங்கே வரல, அம்மாவுக்காக வந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே திரும்ப அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உங்க 2 பேரோட ரேஸ் ஓடுறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. बात तो वो सही कर रहे हैं, बात तो सही कर रहे हैं। நோ, அப்படியே ஒரு ஹாஃப் ஃபைல் போட்டுக்கொண்டா. वो थोड़े पिघल तो गए थे वहां पे. और एग्जैक्टली तो दोस्तों, वारिसू का ये इंट्रोडक्शन सीन मुझे काफ़ी अलग लगा बाकी मूवीज को लेकर, क्योंकि इसमें स्टार्टिंग का जो सेटअप है, इसमें विजय सर का कहीं पे भी मेंशन नहीं था, लेकिन एक फैमिली है दोस्तों, रिच फैमिली है, जो मुझे लगता है बहुत बड़े बिजनेसमैन है उनके पिता और उनके 2 बेटे, 3 बेटे हैं एक्चुअली। 2 बेटे तो उनके साथ बिजनेस करते हैं, लेकिन तीसरा बेटा कहीं ना कहीं बिट्रे कर जाता है दोस्तों। बिट्रे इन द सेंस दोस्तों, क्योंकि वो उनके बिजनेस को ज्वाइन नहीं करना चाहता, वो अपने आप से एक स्टार्टअप करना चाहता है, कुछ अलग करना चाहता है दोस्तों। इसी वजह से दोस्तों विजय सर जो है इस फैमिली से दूर रहना चाहते हैं। तो ये काफ़ी इंटरेस्टिंग लगा, और किस तरीके से अभी चीज़ें सॉर्ट आउट होती है देखने लायक है। मतलब शुरुआती दिखाई है कि एक डील करना चाहते हैं, और प्रकाश राज सर की एंट्री दिखाई गई है इसमें बिल्कुल चॉपर से उतरते हुए, और मुझे लगा था कि ये मेन होंगे शायद से इस मूवी का पार्ट, एज अ हीरो के फादर या फिर कुछ भी हो सकता है। बट ये जो दिखाया है वो एकदम स्ट्रॉन्ग एनिमी दिखाए गए हैं विजय सर के फादर के। बिल्कुल। तो मतलब ये राइवलरी चल रही है दोनों के बीच, दोनों बिजनेसमैन के बीच, और विजय सर जो है, मतलब विजय जो है वो फादर के बिजनेस ज्वाइन नहीं करना चाहते, बगावत कर ली अपने फादर से। तो वो होता है इंडियन पेरेंट्स का, तो होता ही है कि अगर बिजनेस नहीं ज्वाइन करोगे तो बेदखल हो मतलब जाओगे। हाँ बेदखल हो जाओ, और कुछ अलग बच्चा अगर कुछ अलग करना चाहता है तो उन्हें पसंद नहीं आता। तो वो यही कुछ है इसका इंट्रोडक्शन पार्ट में, और वो चाहते हैं कि अपना अलग कुछ पहचान बनाए, बट एक छोटी सी चीज़ के लिए उनके बीच में बहुत बड़ा प्रॉब्लम हो गया है, रिश्ते ख़राब हो गए उनके। बट अभी जबकि उन्हें पता चला है कि उन्हें कैंसर है, तो वो चाहते हैं कि थोड़ा सिचुएशन को, मतलब जितने भी उनके पास दिन है उसको अच्छे से जी लिया जाए, और वो बिल्कुल, क्योंकि ये सही टाइम मुझे लग रहा है दोस्तों, क्योंकि विजय सर का उस फंक्शन के लिए आना शायद हो सकता है किसी वे से हमें समझ जाए दोस्तों कि विजय सर को पता चले कि इनको ये कैंसर है करके, और हो सकता है इस मूवी का नाम ही वारिसू है। वारिसू इन द सेंस हम बोल सकते हैं, तो वारिस ही बोल सकते हैं, तो कहीं ना कहीं टेक ओवर कर सकते हैं विजय सर इस बिजनेस को उनके जाने के बाद। लेकिन वो कैसे होता है, क्या वो फोर्सफुली होता है, कंपटीशन के पर्पस से होता है, या फिर खुद उनके फादर उनको वो देते हैं, ये देखने लायक होगा आगे जाकर। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें इंस्टाग्राम और पेट्रियन पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों वारिसू के नेक्स्ट पार्ट में। बाय बाय।